ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் இந்த ஜூன் மாதத்திலே இந்த நிலையில் சந்திப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த ஃபாதர்ஸ் டேல அந்த எல்லாரும் நாம் கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தகப்பன்மார் ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நாம் என்பதாக ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். சபையில் கொடுத்திருக்கிற எல்லா ஆண்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நல்ல குடும்ப தலைவர்களாக நீங்கள் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிகிறபடி கருப்பதாக பாடல்கள் செய்திலாற்றிய ஆசிரியும் இப்படி நாமத்தை மையப்படுத்தும். தேவனுடைய கரம் இருப்பதாக இப்படி சுத்தம் நிறைவேற்றும் ஆசிரியம் இயேசுவை ஜெபிக்கிற பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். 103ஆம் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் உக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌகரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர்களை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்தலாம். முதலாவதாக பதறிடாதே கலங்கிடாதே பரமநேசு பாரில் உண்டு என்று பாடு. பதறிடாதே கலங்கிடாதே பரமநேசு பாரில் உண்டு. பதறிடாதே கலங்கிடாதே பரமநேசு கலங்கிடாதே பரமநேசு
நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காய் பருந்து பேசுகிறோம். பெண்களை சுமப்பது போல அவர் நம்மை சுமக்கிற தேவன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கிறனால நான்
சுகம் தரும் தெய்வமே துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. Hallelujah. Thank you, Jesus. நன்றி கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, நம்முடைய யெகோவா தேவன், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிற கர்த்தர். Hallelujah. 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Hallelujah. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.
இத்தனை மாதங்களா எங்களை வழி நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவராய் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். உம்முடைய நாமம் பெரியது, மேலான நாமம், எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்கிற நாமம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குறைகளையும் குற்றங்களையும் மன்னிக்கிறவர், எங்களுக்கு நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறவர். எல்லா நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எண்ணி எண்ணி பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி குடும்பமா இந்த நாளிலே உட்கார்ந்து நாம் ஆராதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். குடும்பத்திற்கு எவ்வளவு நல்ல காரியங்களை கர்த்தர், நன்மையானவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்மை ரட்சித்திருக்கிறவர், நம்மை அபிஷேகித்து இருக்கிறவர், நல்ல கணவன் மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறவர். எத்தனையோ குடும்பங்களிலே இந்த நாட்களிலே மரண செய்திகள் ஒவ்வொன்றாக வரும் பொழுது நம்முடைய குடும்பங்களை கிருபையாய்தானே கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அவர்களை விட நாம் பரிசுத்தமானவர்கள் அல்ல, அவர்களை விட நாம் எந்த விஷயத்திலும் மேலானவர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அநாதி தீர்மானம், திட்டம் நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறது. சாப்பாடு இல்லாமல், வீட்டு வாடகை கட்ட முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகளை ஜனங்கள் ஃபேஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவருக்கு நன்றியோடு நன்றியோடு இருதயத்துல முதலாவது நன்றியை உணர்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நன்மையாய் கர்த்தரிடத்திலே சொல்லி ஸ்தோத்தரிப்போம். அன்று யோர்தானை ஜனங்கள் கடந்த பொழுது தேவன் சொன்னார், இந்த யோர்தானின் நடுவில் இருந்து கற்களை எடுத்துக்கொண்டு போய் நீ கில்காலிலே நாட்டு. ஏனென்றால் உன் பிள்ளைகள் கேட்கும் பொழுது இது கர்த்தர் எங்களுக்கு செய்த அற்புதம் என்று அவர்களுக்கு கற்றுக்கொடு என்று அடையாளமாக வைக்க சொன்ன தேவன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. பிள்ளைகளிடத்துல அதை சொல்லத்தக்கதாக இந்த நாளிலே வாய்களை திறந்த அற்புதங்களை சொல்லி நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிறதற்கு போதுமான தேவன். கோரேசின் கையை பிடித்து, தாம் அபிஷேகம் பண்ணின கோரேசின் கையை பிடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அபிஷேகம் பண்ணின தேவன், நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிற கர்த்தர். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. அததான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிற தேவன். எதற்காக கோரேசின் கையை பிடித்தார்? தாம் நிர்ணயித்த ஒரு திட்டத்திலே கோரேசுக்கு ஒரு பெரிய பங்கை ஆண்டவர் வைத்திருந்தபடினாலே இதை சொன்னார். நமக்கும் தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த திட்டத்தை நான் கெடுத்துக் கொள்ள கூடாது கர்த்தாவே. நீர் வைத்திருக்கிற திட்டத்தின் மையத்திலே நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போக எனக்கு கிருபை தாரும் என்று தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை நமக்கு தருவதற்கு போதுமான கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதினாலே ஒன்றுமில்லாத எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு திட்டம், ஒரு சித்தம், ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை, மகிமையான ஒரு நம்பிக்கை என் உள்ளத்திலே வந்திருக்கிறது. அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் பாடலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த கடைசி அடி மாத்திரம், ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே என்று சொல்லி அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள்
முடியாதப்பா. நான் பாவ சேற்றிலே கிடந்தேன், என்னுடைய கண்கள் கண்டது, என்னை தூக்கி எடுத்து கிருபையினாலே உம் காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்கள் ஆக்கிற்று. நாங்கள் இந்த நிலைமையில் இருப்பது உம்முடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தினவர்களாக, இருதயத்திலே நொறுங்குண்டவர்களாக, ஆண்டவரே இது என்னால் வந்தது என்கின்ற பெருமை, எவ்வளவோ காரியங்கள் நான் சாதித்தேன் என்று நான் நினைத்திருக்கலாம், எல்லாவற்றையும் எனக்கு மன்னிங்க கர்த்தாவே. மன்னித்து இந்த நாளிலே உம் அழகான கண்கள் என்னை கண்டது, உம் காருண்யத்தினாலே என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் ஆண்டவரே இவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்து, நாங்கள் உண்மை அற்றவர்களாக இருந்த போதிலும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்து எங்களை வழி நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானின் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பிள்ளைகளை குறித்த எங்கள் பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மீது வைத்து விடுகிறோம். நாங்கள் இருந்த நிலைமையிலே எங்களை தூக்கி எடுத்து இந்த அளவுக்கு உயர்த்தின தேவன், உம்முடைய காருண்யத்தினால் இது நடந்தது கர்த்தாவே. அதை போலவே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ உம்முடைய காருண்யம் அவர்களை பெரியவர்கள் ஆக்குகிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவன் நீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கவலைகள், எங்கள் பாரங்கள், எங்கள் குடும்பங்களை குறித்த பிரச்சனைகளை குறித்த எல்லாவற்றையும் பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்து விடுகிறோம் அப்பா. எங்களால் எதையும் சாதிக்க முடியாது, உம்மாலன்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். எல்லாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. நீர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். நாங்கள் அதிக கனி கொடுக்கும்படியாய் எங்களை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற பிதா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழ்க்கை. ஓ வேர்தான், செடிதான் சத்தை நமக்கு கொடுக்கிறது. He is our source. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மிடத்திலிருந்து சத்தை பெற்று ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட எங்களை நீர் நிரப்பும். உம்முடைய சாரத்தினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னவரே, இந்த நாளிலே உம்மில் நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. அவர் பெரிய தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. உத்தமர்களா இருப்பவர்கள் மூலமாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தத்தக்கதாக He wants to show His might through us. Hallelujah. நம் மூலமாக தம்முடைய ஞானத்தை, தம்முடைய வல்லமை, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், அதை வெளிப்படுத்துவதற்காக நம்மை தேடி வந்திருக்கிற அவருடைய கண்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord. நன்றி கர்த்தாவே. நம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. இது அவரை ஆராதிக்கிற நேரம். எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள் எல்லாவற்றும் இந்த சமூகத்துல நான் வைத்தறேன் கர்த்தாவே. என்னால் ஒன்று செய்ய முடியாது, உம்மால் தான் எல்லாம் நடக்கும் என்பதை அறிந்தவளாக, அறிந்தவ குடும்பமாக உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி தொழுதிடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. He is worthy, worthy, worthy. Hallelujah. நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம்.
கொள்ளுவோம். அவர்தான் பாத்திரர். எல்லாரும் கரங்களை உயர்த்தினவர்களாக தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிற நாம் முழங்கால் படியிட்டு அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். அவருக்கு முன்பாக தாழ விழுந்து நாங்கள் பணிய வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தொழுகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் வலக்கரம் வல்லமை. ஹalleluya ஷபரபலபர யங்கரத்லபரந்தியா. ஓ, வலக்கரம் வல்லமையாய் கிரியை செய்கிறது. உம்முடைய கரத்திலிருந்து எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமை எங்கள் குடும்பத்தின் மீது இன்றைக்கு நீட்டப்பட்டு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹalleluya. எல்லா சத்ருவின் கிரியைகளையோ தகர்த்தெறிகிற வல்லமை. ஹalleluya. ஒளிதரும் கண்கள், அவர் கண்களில் இருந்து வருகிற வெளிச்சம், மனுஷனை மாற்றுகிற வெளிச்சம். ஹalleluya. இயேசு நம் உள்ளத்திலே வந்து அதே வெளிச்சத்தினாலே நம்முடைய இருளை அகற்றி விட்டாரே, அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவரை நாம் பணிந்து கொள்ளுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்தர், 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 பாத்திரர், பாத்திரர், பாத்திரர் என்று ஒவ்வொரு நாளும் போற்றப்படுகிற தேவன் நம் மத்தியிலே இன்றைக்கு உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்கள் வீடுகளிலே இருக்கிறார், உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார். அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, என்னால் முடியாது, என் குடும்பத்தை நடத்த என்னால் முடியாது. உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன், உம்முடைய கிருபை எல்லா தகப்பன் மாறோ கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் என்று கேளுங்க. ஹalleluya, ஹalleluya. இதுவரைக்கும் என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நான் செய்த தவறுகளை மன்னிங்க. அதன் நிமித்தமா எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த விதங்களிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. கர்த்தர் தொட்டா ஒரு நிமிஷம், ஹalleluya, ஹalleluya, ஒரு நிமிஷம் போதும், ஒரு நிமிஷம் போதும். சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் மீது கைகளை வைத்து ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், என் மனைவி ஆசீர்வதிக்கிறேன், உம்மை நான் தொழுது கொள்ளுகிறேன். நீர் எப்படி எங்களை ஆசீர்வதிக்கிறீரோ அதை போல நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. எங்களுக்கு உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்தபடியால் நன்றி. அதை உணர கிருபை செய்தபடியால் நன்றி. நீங்க பாத்திரர் கர்த்தாவே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் நீங்க பாத்திரர் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் உமக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறோம். உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்காக வாழ்வோம். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹalleluya, ஹalleluya. இந்த பாக்கியத்தை எங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க தாங்க கர்த்தாவே. என்ன எங்கள் வாழ்க்கையில் நேரிட்டாலும் வியாதிகள் வரலாம், மரணங்கள் வரலாம், அருமைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தோல்விகள் ஏற்படலாம். அவைகளின் மத்தியிலே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வைத்திருக்கிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் சேவை செய்வோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நானும் என் பிள்ளைகளும் சீயோனிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். வாய் திறந்து சொல்லுங்க. நாம் சொல்லுகிறதை செய்கிற தேவன். அந்த வல்லமை இந்த நேரத்திலே உங்கள் குடும்பங்களிலே இறங்குகிறது. ஹalleluya. ஓரியந்தலபா ஷபதுரபலபரியங்கதீரபா. ஹalleluya. We worship you Jesus. We exalt you Father. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. உமது கிருபை மாத்திரம் எங்கள் குடும்பங்களை உயர்த்தட்டும் கர்த்தாவே. உமக்கே மகிமை. ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. அந்த வேளையிலே நம்ம கண்களை மூடி இந்த தேசத்துக்காக மற்றும் அந்த தேசத்துக்கான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிற வேளை ஆண்டவரே, நாம் எல்லாம் ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். ஹalleluya. அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, ஹalleluya, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. தேசத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சித்து இயேசுவின் பிள்ளையாய் கர்த்தர் மாற்றும். ஹalleluya. தேசம் இயேசுவின் தேசமாய் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஹalleluya. கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவர் தேசம் முழுதும் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காய்
நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் ஆண்டவரை பரவி ஆண்டவரை ஊழியத்தை பல பாடுகள் வழியாக செய்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவருடைய சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவரே உடைய கிருபையினால் ஆண்டவரை தாங்கி நடத்துங்க. உங்களுடைய நீதி வழக்கரத்தினால் தாங்கி நடத்துங்க. உங்களுடைய பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொரு ஊழியக்கால குடும்பங்களையும் கர்த்தர் காத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஊழியக்கால் சென்று ஆண்டவர் தேசமெங்கும் ஊழியங்களை செய்யும் போது ஆண்டவரே அற்புதமான வழிவாசல்கள் திறக்கப்படட்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கப்படட்டும். தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஒவ்வொரு இருதயங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காய் செய்து கொண்டு இருக்கிறதுக்கான விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த விசேஷமா அந்த கொரோனா நோய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மீண்டும் எங்கள் தேசத்தை தாக்காதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் விசேஷித்த பாதுகாப்பை எங்கள் தேசத்தின் மேல் கட்டளையிடுவீராக. இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. நல்ல பாதுகாப்பை தேவன் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஃபங்கஸ் நோய் ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அநேக இடங்களிலே அது பரவி வருகிறது. கர்த்தர் அதை முற்றிலும் நீக்கி போடுவீராக. அது பரவாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவர் அதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சீக்கிரமாய் குணமடைய உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற ஜனங்கள் மகுந்த பாதுகாப்போடு ஆண்டவரை இருக்கத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யுங்க. பொருளாதாரத்திலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை செழிப்பையும் தேசத்துக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஆண்டவரே டெல்லியில சென்று அங்கே பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறது அநேக காரியங்களை ஆண்டவரே தேச வளர்ச்சிக்காக ஸ்டேட் வளர்ச்சிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அங்கே டிஸ்கஷன் பேச்சுவார்த்தை நடக்கிறதை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்தித்தாள்களிலும் டிவியிலும் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவள் கூடி பேசுகிற காரியத்திலே ஆண்டவரே மாநிலத்துக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகத்தக்கதாய் ஆண்டவரை வழிவாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படி ஆண்டவரை ஆண்டவரே ஒரு மனதை கட்டளையிடும்படி டிஸ்கஷன்ல நல்ல முடிவுகள் எட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையினால் நிரப்புங்க. ஆண்டவரை தயவிரக்கத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரை இந்த மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை யாவற்றும் மத்திய தருகிறோம். இப்ப ரட்சகரமான இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. As we read in, I wish you all the fathers a very happy Father's Day. ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் இந்த நாளிலே தகப்பன்மார் தினத்தின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். As we read in Psalm 103 verse 13, 103ஆம் சங்கீதத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல, like as a father pitieth his children, so the Lord pitieth them that fear him. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். So children and wives, you wish your husband and daddy happy Father's Day. பக்கத்தில் இருக்கிற தாய்மாரும் பிள்ளைகளும் தகப்பனை பார்த்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி வாழ்த்துங்கள். Good fathers are made, but they are not born. ஒரு தகப்பன் நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால் பிறக்கும் பொழுதே ஒரு நல்ல தகப்பனாக யாரும் பிறப்பது இல்லை. ஒவ்வொரு தகப்பனும் ஒரு நல்ல சிறந்த தகப்பனாக தன்னை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். God has given you a father. இங்கு அநேகருக்கு, நம்முடைய சபையில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு தகப்பன் உண்டு. Many people don't have fathers because of this corona. சில குடும்பங்களிலே இந்த நாட்களிலே கொரோனா இருப்பது நிமித்தமாக என்னல்ல நிறைய பேருடைய தகப்பன்மார் இறந்து போயிருக்கிறார்கள். They are not with them. இப்பொழுது அவர்களோடு இல்லை. In today's news, a mother died due to COVID in Gulf countries. ஒரு நியூஸ்ல நான் பார்த்த ஒரு காரியம்,
கல்ஃப் தேசத்திலே, வளைகுடா தேசத்திலே ஒரு தாய் இறந்து போய்விட்டார்கள். Child was left alone. பிள்ளை தனியாய் வீட்டிலே இருக்கிறது. Today they sent the child to the father in India in the flight. இன்றைக்கு தகப்பனிடத்திற்கு அந்த பிள்ளைய தனியா அப்பா இந்தியாவில் இருக்கிற அப்பாவிடத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள். Thank God for your father. இந்த நாளிலே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தகப்பன்மாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. In Exodus chapter 20 verse 12, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே let us read. Honor thy father and thy mother, that thy days may be long upon the land which the Lord thy God given you. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. This commandment includes all necessary acts of kindness. இது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டளையிலே நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய எல்லா இரக்கத்தின் செயல்களும் அடங்கி உள்ளது. Respect and obedience also. நாம் அவர்களை மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். It prohibits unkind words and injurious acts. இந்த வசனத்தை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு வேதனை உண்டாக்குகின்ற எல்லா செயல்கள், வேதனை உண்டாக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தக்கூடாது, செய்யக்கூடாது என்று இந்த கட்டளை நமக்கு கற்பிக்கிறது. God required the death penalty for any person who hit or curse father and mother. தன் பெற்றோரை அடித்து சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். This shows how much importance God placed on respect for parents. இது எதை காட்டுகிறது என்றால் பிள்ளைகள் பெற்றோரை எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கனப்படுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது. So honor thy father and thy mother. ஆகவே உங்களுடைய பெற்றோர் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துங்கள். Children are so blessed today to have godly parents, especially father. அதாவது இந்திய நாட்களிலே ஒரு தேவ பக்தியுள்ள தகப்பன் இருக்கும் பொழுது, தேவ பக்தியுள்ள பெற்றோரை உடையவர்களாய் இருப்பது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். The father should be the spiritual leader of his house. ஆகவே தகப்பன்மார் தங்களுடைய குடும்பங்களுக்கு ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க வேண்டும். And he is in charge of making known God and God's ways to his children. தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனையும் தேவனுடைய வழிகளையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய பொறுப்பு தகப்பனுக்கு உண்டு. I do want to make it clear that the father is a spiritual leader but not a dictator. ஆனால் அதே நேரத்திலே ஒரு தகப்பன் குடும்பத்திற்கு ஆவிக்குரிய தலைவர் தான், ஆனால் அவர் சர்வாதிகாரம் பண்ணக்கூடாது. In this passage Exodus chapter 20 verse 12 we see two things. இந்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இரண்டு காரியங்களை கவனிக்கிறோம். One is a command, ஒன்று கட்டளை, second the promise. இரண்டாவது அந்த கட்டளையை நாம் கீழ்ப்படியும் பொழுது அதற்குரிய வாக்குத்தத்தம். First we see the commandment given by God, and that is to honor your parents. முதலாவது கட்டளை என்ன? பெற்றோரை கனப்படுத்து. Children, those who are listening here, you have to honor your parents. இங்கு கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், சிறு வயதோ பெரியவர்களோ, பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். Honor means showing of usually merited respect to someone. அதாவது கனம் என்பது ஒருவருக்கு தகுந்த ஒரு மரியாதையும் மதிப்பையும் அளிப்பது. Honor your father, and remember nobody is perfect, including father and children. எல்லா நாம் பெற்றோரை விசேஷமாக தகப்பன்மாரை கனப்படுத்த வேண்டும். அப்படி கனப்படுத்தும் பொழுது நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு தகப்பனோ, எந்த ஒரு பிள்ளையோ, எந்த ஒரு குடும்பத்தில் எந்த மனுஷனோ
பூரணமானவர்கள் அல்ல. எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு. Secondly, the promise and the promise giver. இரண்டாவது, அங்கு நாம் வாக்குத்தத்தத்தையும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவனையும் பார்க்கிறோம். When the children honor their parents, God promises the children a long life here on earth. இந்த பூமியிலே அதிக நாள் நீடித்து வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். When we are faithful to God and keep our promises to Him, He is faithful to do what He said He would do for His children. நாம் நம்முடைய தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக, நாம் நம்முடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாம் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். God is the promise giver here. இந்த இடத்திலே நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பவர் யார்? தேவன். Here we see that it is God who gives us long life while we are on this earth. இந்த உலகத்திலே நாம் நீடித்த நாட்களாய் வாழ நமக்கு அனுமதியும் பலனையும் கொடுப்பவரும் தேவன்தான். So only through God we live long. ஆகவே தேவன் நம்மோடு இருப்பதினால்தான், தேவன் கிருபை கொடுப்பதினால்தான் நாம் நீடித்த நாட்களால் திருப்தியாக முடியும். Only God knows our exact days and hours we have here on earth. இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு நாட்கள் வாழ போகிறோம் என்பதை எல்லாம் தேவன் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார், யாருக்குமே தெரியாது. What if I have a father that was not a great example of a father? உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். என்னுடைய அப்பா அல்லது என்னுடைய தகப்பன் ஒரு தகப்பனுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்களே இல்லாதவராக இருந்தால் எப்படி? If that is the case, learn from him what not to do, learn from his mistakes so you don't make the same mistakes. Don't repeat it. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய குடும்பத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்க என்ன செய்யணும்னா, அவர் செய்த தவறை நான் செய்யக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் செய்கிற தவறான காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள கூடாது. So as a father, you have a role to play in your family. ஆகவே தகப்பன்களாய் இருக்கிறவர்கள் ரொம்ப முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறபடினாலே உங்களுக்கென்று தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். If you want to be a godly father, there are 5 things I have learned. I wanted to tell you also. ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு தகப்பனாக நாம் இருக்க வேண்டும் என்றால் 5 காரியங்களை நான் கற்றிருக்கிறேன். நான் 5 காரியங்களை உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். First of all, a godly father, he loves God. முதலாவது, ஒரு நல்ல தெய்வீக குணங்கள் உடைய ஒரு நல்ல தகப்பனாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் தேவனை நாம் நேசிக்க வேண்டும். In Deuteronomy we have seen a commandment given by God, love thy Lord with your God, thy God with all your heart and mind and soul. அதாவது உபாகமம்லே நாம் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். அது என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Priority is to love our God. நம்முடைய முதல் முக்கிய காரியம் என்ன? சிறந்த தகப்பனா இருக்கணும்னா முதல்ல தேவனை நாம் நேசிக்க வேண்டும். Why should we love him? ஏன் அவரை நாம் நேசிக்கணும்? Because he first loved us. ஏனென்றால் அவர் முந்தி நம்மிடத்தில் நேசம் வைத்தவர். Yet we were sinners. நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் முந்தி நம்மிடத்தில் நேசம் He வைத்தார். shed his blood, he gave his life, and he promised to be with us, and he is preparing a mansion for us. அவர் நமக்காக நாம் பாவிகளாய் இருக்கையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், அவருடைய பக்கமாய் நம்மை இழுத்துக் கொண்டார், இப்பொழுது நம்மோடு இருக்கிறார், இன்னும் நமக்காக வாசஸ்தலங்களை உண்டாக்கி வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் அவரை நேசிக்க வேண்டும். So we should have a good relationship with our Father God. ஆகவே பிதாவாகிய தேவனோடு, நம்முடைய தகப்பனாகிய தேவனோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். The basis upon which happiness is built and priorities of relationship. Relationship is important.
அதாவது நம்ம எந்த அடிப்படையிலே உறவுகளை அமைத்துக் கொள்ளுகிறோம் என்பது முக்கியம். Relationship is essential in family life and also in spiritual life. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோட நல்ல உறவு வைத்துக் கொள்ளணும். அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையில குடும்பத்தினரோடு நல்ல உறவு வைக்க If you do வேண்டும். not have a right relationship with God, it is futile to think you can relate properly to others. அதாவது தேவனோடு நமக்கு சரியான உறவு இல்லைன்னா நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு நல்ல உறவு வைத்து சந்தோஷமா அன்பா பழக முடியும் என்று நாம் யோசிக்கவே முடியாது. If you are running away from God, you will never have peace in the family. நீங்கள் தேவனை விட்டு தூர போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் இருக்க முடியாது. You have to settle that matter first of all. முதலாவது அந்த காரியத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அன்பும் உறவும். All the electrical products, only if they are connected with electricity, it will function. நம்ம இந்த கரண்ட்ல உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களும் கரண்டோட இணைக்கப்பட்டு ஸ்விட்ச் ஆன் ஆனாதான் வேலை செய்யும். Same, your relationship should be connected with God. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும், நெருக்கமானதாக இருக்க Secondly, வேண்டும். a godly father loves his wife. இரண்டாவது, ஒரு நல்ல தெய்வீக குணமுடைய ஒரு தகப்பன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறார். Real love seeks to meet all the needs of another person. உண்மையா அன்பு ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால், நான் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்றால் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் எப்படி நான் சந்திக்கலாம் அப்படின்னு அதற்கான ஒரு முயற்சி என்னிடத்திலே இருக்கும். We see in Ephesians chapter 5 verses 25 to 33. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் 25 முதல் 33 வரை. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். You see here the absolute faithfulness to the marriage relationship. அதாவது இந்த இடத்திலே திருமண உறவிலே இருக்கக்கூடிய உண்மை தன்மையை இது காட்டுகிறது. Usually we read in this passage at the time of marriage when a bride and a bridegroom they come to make a covenant. இந்த பகுதியை எப்பொழுது நம்ம எப்போ வாசிப்போம்னா ஒரு பெண்ணும் ஒரு புருஷனும் தங்களுடைய வாக்குகளை சொல்லி திருமணத்திலே இணைக்கப்பட வரும் பொழுது இந்த பகுதியை வேத பகுதியை நாம் வாசிப்போம். But during that day the bride and bridegroom will be they are nervous. அந்த நாளிலே அந்த மாப்பிளையும் பெண்ணும் ரொம்ப பயத்தோட ஒரே எக்ஸைட்டடா இருப்பாங்க, உணர்ச்சி வசப்பட்டவர்களா இருப்பார்கள். Some of the ceremony should end. எப்படியோ அந்த நல்லா நடந்து முடிக்கணும், அதுதான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும். They will be having anxiety. அவர்களுக்குள்ளே பயம் கவலை எல்லாம் இருக்கும், எல்லாம் நல்லா நடக்கணும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு. Not only bride and bridegroom, both the parents. அவர்களுக்கு மாத்திரமல்ல பெற்றோருக்கும் அதே கவலை தான். Nowadays because of this COVID, people they cook for 800 people and only 100 people turned up. The 700 people's food wasted. இந்த கோவிட் நாட்களிலே திருமணங்களை வைக்கிற குடும்பங்களிலே அதிகமாக நஷ்டங்கள் ஏற்படுகிறது. அதாவது நிறைய சமைத்து அதெல்லாம் குப்பைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. It's very difficult to have the marriage in COVID season. இந்த காலகட்டத்திலே திருமணங்களை நடத்துவது கடினமாய் இருக்கிறது.
that God is in control. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். So meeting the need of your wife is helping your wife. அதாவது மனைவியினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு கணவன் சந்திக்கும் பொழுது அந்த மனைவிக்கு அது உதவியாக இருக்கிறது. In abroad, if the husband will come and open the door for the wife, வெளிநாடுகளிலே நாம் பார்க்கும் பொழுது கதவை முதல்ல யார் திறப்பனா கணவர் தான் திறப்பார், மனைவி முதல்ல உள்ள போறதுக்கு. அவங்களுடைய பழக்கம் அது. Wife will sit like a queen and she will step down as a queen. அந்த மனைவி வந்து கார்ல எல்லாம் உட்காரும் பொழுது ராணி மாதிரி உட்கார்ந்துட்டு போவாங்க. திறந்த உடனே அவங்க ராணி மாதிரி இறங்குவாங்க. It's not in India. ஆனா இந்தியால அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. India is different. இந்தியாவுல அது வித்தியாசமாக இருக்கிறது. Whether the wife is coming in the car or not, only after a kilometer they will turn back and see. ஒரு சில வேளைகளில மனைவி கார்ல வராங்களா இல்லையான்னு 1 கிலோமீட்டர் போன பிறகுதான் திரும்பிய கணவர் பார்க்கிற சூழ்நிலைகள் கூட இருக்கிறது. My teacher, a maths teacher, he used to go to see cinema. After seeing the cinema, he came home and he wanted to open the door, but he couldn't open because the key is with his wife, but his wife is in the cinema theater. He left his wife. ஒரு கணவன் மனைவி என்னுடைய ஆசிரியர்கள் அந்த காலத்திலே ஒரு வண்டியில சினிமா பார்க்க போயிருக்காங்க. அவர் முடிஞ்சிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து கதவை திறக்கலான்னு பார்த்தா சாவி மனைவி கிட்ட இருக்குது. பின்னால திரும்பி பார்த்தா பைக்ல மனைவிய காணோம். Wife is there, still there in the cinema theater. இன்னும் சினிமா தியேட்டர்லயே வைஃப் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. Such as wonderful husbands we have in India. அப்படிப்பட்ட நல்ல கணவர்கள் தான் இந்தியாவிலே இருக்காங்க. நல்லா கவனிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். You have to help her in arranging dinner and washing your dresses and putting the bed, everything. Both of you combine together and do. அதாவது ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து எல்லா வேலைகளையும் செய்யணும். சமையல் வேலையோ, கழுவுகிற வேலையோ, ஒரு பெட்ரூம்ல பெட்டப் மாத்திர வேலை, எல்லா காரியங்களிலும் இருவரும் இணைந்து செயல்படும் பொழுது நல்லா அது சந்தோஷமான குடும்பமாக இருக்க முடியும். Lot of so many times we forget 1 Corinthians 13. அநேக வேளைகளிலே 1 கொரிந்தியர் 13 குடும்பத்தில் இருக்கும் பொழுது மறந்துடுறோம். Love suffers long and kind. It envieth not and not puffed up. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. Thinketh no evil. அயோக்கியமானதை செய்யாது. Seeketh not her own. தற்பொழிவை நாடாது. Rejoiceth not in iniquity, rejoiceth in the truth. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். This is very important verse 7. Beareth all things. சகலத்தையும் தாங்கும். ரொம்ப முக்கியமான வசனம். You have to tolerate. எல்லாவற்றையும் நாம் பொறுத்து கொள்ளுகிறவர்களாக, தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். Love never fails. அன்பு ஒழியாது. It's godly love. அது தேவனுடைய அன்பு தான், ஒரு காலம் ஒழியாது. So whenever your level of love is going down, you read 1 Corinthians 13. உங்களுக்கு உங்கள் மனைவி மீதோ பிள்ளைகள் மீதோ அன்பு குறையும் பொழுது 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை திருப்பி எடுத்து வாசித்து தெய்வீக அன்பினாலே நிரப்பப்படுங்கள். Helping your wife, the list is endless. உதவி செய்யணும் மனைவிக்குன்னா அந்த லிஸ்ட் முடிவே இருக்காது. நிறைய காரியங்களே நாம் உதவியா இருக்கலாம். If I list out, I cannot finish the preaching. நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா பிரசங்கத்தை முடிக்க முடியாது. You do according to your creativity and
priorities. உங்களுக்கு எது முதலிடம் வகிக்குதோ, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுவோ, உங்களுடைய தன்மை எதுவோ அதற்கேற்றாற் போல உங்கள் மனைவிக்கு உதவி செய்கிறவர்களாக, நேசிக்கிறவர்களாக இருங்கள். Your children are learning from you about how to treat their wives. இப்போ உங்க பிள்ளைங்க உங்களிடத்திலிருந்து, பெற்ற தகப்பனா இருக்கிற உங்களிடத்திலிருந்து தன்னுடைய மனைவியை எப்படி நடத்தணும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். One day they will treat their wives the same way you treat their mother. அவங்க அம்மாவை நீங்க எப்படி நடத்துனீங்களோ அந்த விதத்துல தான் உங்களுடைய பிள்ளைகள் அவங்க மனைவியை நடத்துவாங்க. When I was preparing this message, I also saw, I reading an article that if you tell the children in US, God is like your father, because in US many wives, they lost their husbands leave their wives and go away. நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை வாசித்தேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே பெற்றோர்கள், தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து தேவன் உங்களுடைய தகப்பனை போல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். They will never accept because they look their father. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அநேக பெண்கள் அவர்களுடைய கணவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரிவினை வந்து விடுகிறது வெளிநாடுகளிலே. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு அப்ப எப்படி விட்டுட்டு போவாரு அப்படின்னு அது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. Children are fatherless, so how can they accept God the Father as a father? அப்போ பிள்ளைகள் தகப்பனற்றவர்களாய் தனிமையாக ஒரு தாயால் வளர்க்கப்படுவதனாலே அப்பா தேவன் அப்பாவை போல் இருக்கிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாய் இருக்கிறது. So as a father, you are playing a very important role in your life. உங்களுடைய குடும்பத்திலே தகப்பனாகிய நீங்கள் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறீர்கள். Thirdly, a godly father loves his children. மூன்றாவதாக ஒரு நல்ல தேவனுடைய வழியை பின்பற்றுகிற ஒரு தகப்பனாய் இருந்தால் அவர் நிச்சயமாக தன் பிள்ளைகளை நேசிப்பார். Love is more than provision for material things. அதாவது பிள்ளைங்களை நேசிக்கிறோம், அன்பு அப்படின்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா போதும், சாப்பாடு துணிமணி வாங்கி கொடுத்து விட்டால் முடிந்து விடுகிறது என்பது அல்ல. Don't miss your children's childhood. உங்க பிள்ளைங்களுடைய குழந்தை பருவத்தை நீங்கள் இழந்து போய் விடாதீர்கள். There is no second chance at childhood. இந்த குழந்தை பருவம் மறுபடியும் அந்த குழந்தைக்கும் வராது, நீங்களும் அதை அனுபவிக்க முடியாது. I have seen in YouTube or in Facebook, I saw a child was left alone in the house, but the dog is taking care of. நான் Facebookலயோ யூடியூப்லயோ பார்த்தேன், ஒரு குழந்தைய வீட்டுல தனியா விட்டுறாங்க, அத ஒரு நாய் வளர்க்குது. It's not, the child is about to climb the steps, the dog goes front and cover the steps and it's not allowing the child to go up. இந்த குழந்தை வீட்டுல படி ஏற பாக்குது, இந்த நாய் அதுக்கு முன்னால போய் அந்த குழந்தை மேல ஏறாதபடி தடை பண்ணி, ஏன்னா மேல ஏறினா விழுந்துரும். How brilliant the dog is. நாய்க்கு அவ்வளவு புத்தி இருக்கு. So we should be as brilliant as these dogs. இந்த நாய்களை விட நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். When discipline is required, do it in love. அதாவது பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது கட்டாயமாக அவர்களுக்கு ஒழுங்குபடுத்துதல் தேவை. அப்படி ஒழுங்குபடுத்தும் பொழுது அவர்களை திருத்தி அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அன்போடு அதை செய்ய வேண்டும். Colossians 3:21. கொலோசையர் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். Fathers, provoke not your children to anger, lest they be discouraged. அவர்கள் திடனற்று போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு நாம் அவர்களை என்ன செய்யக்கூடாது, கோபம் ஊட்டக்கூடாது என்று பிதாக்களை குறித்து வாசிக்கின்றோம். Once I was telling my daughter about Ephesians chapter 6
ஒரு முறை நான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை குறித்து என் பிள்ளை மகளிடத்திலே சொல்லிக் கொண்டு இருந்தேன். That when she was very small, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது I told her that Ephesians 6:1 says, "Children, obey your parents in the Lord, for this is right." நான் சொன்னேன், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Honor thy father and mother. That is already we have seen in Exodus. 3ஆம் வசனத்துல உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நாம் ஏற்கனவே யாத்திராகமத்துல வாசித்த அந்த வசனத்தையும் அவளுக்கு சொன்னேன். Immediately she reminded me what she has learned in the Sunday school. Ephesians, Daddy, please read verse 4. உடனே அவ என்ன பார்த்து சொன்னா, அப்பா 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. Ye fathers, provoke not your children to wrath. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். Because we parents make them angry, the children they not obey. நாம் அவர்களுக்கு வீணாக கோபம் மூட்டி அவர்களுடைய காரியங்களிலே தலையிடுவதினாலே அவர்கள் நமக்கு கீழ்ப்படிய கஷ்டப்படுறாங்க. Don't beat them out of anger. அவங்கள கோபத்தினால போட்டு சாத்துன்னு சாத்தாதீங்க. Even in the circus, the ringmaster, they are not beating the lion or tiger, but they will make the sound as if so that they will fear for the ringmaster. நம்ம சர்க்கஸ்ல பார்க்கும் பொழுது மிருகங்களை சாட்டைய வச்சு அடிக்கிற மாதிரி அந்த ரிங் மாஸ்டர் செய்வார்கள். ஆனால் அவங்க அந்த மிருகத்தை அடிக்க மாட்டாங்க, அந்த தரையை தான் போட்டு அந்த சத்தத்தோட அடிப்பாங்க. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டே இந்த மிருகம் என்ன செஞ்சிடும், பயந்துரும். So because of this, you should not every time roar in the house. அதனால எப்பொழுதும் நாங்க கரெக்ட் பண்றோம் பிள்ளைகளன்னு சொல்லிட்டு சிங்கத்தை போல கெர்ச்சித்து கொண்டு இருக்காதீர்கள். Nowadays, even the lions they get COVID. சிங்கத்துக்கு கூட கொரோனா வந்துருது. They have cough and cold so that they cannot shout. சிங்கம் கூட கெர்ச்சிக்க முடியாதபடி இருமல் சளி எல்லாம் வந்து தொண்டை போயிருது. Already 2 lions gone and 2 more on the way. 2 சிங்கம் இறந்துச்சு, இன்னும் 2 சிங்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. This corona is not leaving human race and also animals. இந்த கொரோனா மனுஷரை மாத்திரம் அல்ல மிருகங்களையும் தாக்கிட்டு தான் இருக்கு. Fourthly, a godly father is a man of integrity. 4வது, ஒரு தெய்வீக தன்மையுடைய தகப்பனாய் ஒருவர் இருந்தால் அவர் உத்தமமாய் நடந்து கொள்வார். He has to do justly, walk uprightly. நீதியாய் நடப்பார், உண்மையாய் பரிசுத்தமாய் நடந்து கொள்வார். In Psalm 15 we see who will go to the heaven. சங்கீதம் 15 நாம் வாசிக்கின்றோம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் என்று கேள்வியார் கேட்டு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Integrity has become almost a forgotten word in our society. இந்த நாட்கள்ல உத்தமமாய் நடப்பது என்பது நம்முடைய சமுதாயத்துல மறந்து போன ஒன்றாக காணப்படுகிறது. Everywhere it is corrupted. எல்லா இடங்களிலும் தீமையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. Integrity should pervade every area of our lives. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உத்தமம் காணப்பட In our வேண்டும். workplace, நம்ம வேலை செய்கிற இடத்திலே நாம் உத்தமமாய் ஒழுக்கமாய் நடக்க வேண்டும். in the home, வீடுகளிலே நாம் உத்தமமாய் ஒழுக்கமாய் நடக்க வேண்டும். you have to fulfill the promises. நாம் என்ன சொல்லுகிறோமோ வார்த்தையிலே நாம் பிள்ளைகளிடத்திலோ மனைவியிடத்திலோ என்ன சொல்றோமோ அதை நிறைவேற்றணும். அப்பதான் அவர்கள் நம்மை நம்புவார்கள். See, I admire Jephthah. He made a covenant with the Lord. He made a vow with the Lord, and whatever comes first, he will sacrifice to the Lord. நான் யெப்தாவை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். ஒரு நல்ல தகப்பன், அவர் ஆண்டவரிடத்துல சொன்னாரு, முதல்ல எனக்கு முன்பாக எது வருகிறதோ அதை நான் உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி. But his daughter, only one daughter she came. ஒரே மகள் தான் அவருக்கு, அவதான் வந்தா. See, he sacrificed. அவளையும் அவர் பலி செலுத்தினார். No more generation. அதன் பின்பு அவருக்கு என்ன சந்ததி இருந்ததான் நமக்கு தெரியல. So you have to be careful with your vows. நீங்களும் என்னென்ன வார்த்தை பொருத்தனைகள் பிள்ளைகளுக்கு எதை நீங்க ப்ராமிஸ் பண்றீங்களோ, இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றீங்களோ அதுல சரியா நடந்து கொள்ளணும். நாமும்
இந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க in the வேண்டும். example of Abraham and Isaac, Abraham didn't make a vow, but God asked Isaac to be sacrificed. நம்ம ஈசாக்கு ஆபிரகாம் சம்பவத்துல பாக்குறோம். அவனும் மகனை பலியிட செல்லும் பொழுது ஆண்டவர் கத்திய ஓங்குற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு நிறுத்து என்று சொல்லுகிறார். ஆனால் அங்க என்னன்னா ஆபிரகாம் பொருத்தனை பண்ணவில்லை. தேவன் ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கை பலியிடு என்று கேட்டார். ஆகவே அதை நிறுத்தி விட்டார். Both the places it's different. ரெண்டு சம்பவங்களும் வித்தியாசமானவைகள். And a man of integrity means you will pay everything in right time. அதாவது நாம் உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நாம் செலுத்த வேண்டிய கட்டணங்களை எல்லாம் சரியான நேரத்துக்குள்ளாக நாம் செலுத்தி விடுவோம். Prompt payment of obligations. எந்த கடமையை நான் செய்ய வேண்டும், இதெல்லாம் என்னுடைய கடமை, நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை சரியான நேரத்திலே சரியான விதத்திலே நாம் செய்து முடிப்போம். It's not you have integrity in one thing and not in others. ஒரு காரியத்துல ரொம்ப உத்தமமா இருக்குது, மற்றதுலாம் இருக்காம இருக்கிறது, அப்படிலாம் நாம் in everything you should have integrity. உத்தமம் என்றால் எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். Fifthly, a godly father is a role model of God. ஐந்தாவதாக ஒரு நல்ல தகப்பன், தெய்வீக தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனை மாதிரியாக காட்டுகிறவராக இருப்பார். As a father, you are shaping your child's concept of his heavenly father. அதாவது நாம் ஒரு தகப்பனாக ஒரு குடும்பத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை நாம் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். They see God like you. அவங்க தேவனை எப்படி பார்ப்பாங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வைத்துதான் தேவனை பார்ப்பார்கள். Word of God is challenging you to be a godly father today. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை ஒரு நல்ல தெய்வீக தகப்பனாக இருக்கும்படியாய் சவாலிட்டு அழைக்கிறது. Will you be a godly father to your children? இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பீர்களா? May God bless all the faithful fathers that are standing up and being the godly fathers that God had intended them to be. தேவன் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிற நல்ல ஒரு தெய்வீக தகப்பனாக இருக்கிற ஒவ்வொரு தகப்பனையும் நான் இன்றைக்கு வாழ்த்துகிறேன். Children, pray for your father that God will keep him standing strong. பிள்ளைகள் இன்றைக்கு செய்ய வேண்டியது உங்க அப்பா நல்ல திடனுள்ள நல்ல தகப்பனாக தெய்வீக தகப்பனாக இருக்க வேண்டும் என்று அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். Wives, pray for your husbands that God will transform him into a godly father that will love and protect the family. மனைவிகளே, நீங்களும் உங்கள் கணவருக்காக ஜெபியுங்கள். என்னுடைய கணவர் ஒரு தெய்வீக தன்மையுடைய தகப்பனாக இருக்க வேண்டும், பிள்ளைகளையும் என்னையும் பாதுகாத்து வழி நடத்துகிறவராக இருக்க வேண்டும் என்று நீங்களும் அவருக்காக ஜெபியுங்கள். That's a surprise for the fathers after the prayer and benediction. இந்த நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் போட்ட பின்பு தகப்பன்மாருக்கு ஒரு விசேஷித்த ஆச்சரியம் காத்துக் கொண்டு இருக்கிறது. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய ஆண்டவரே தகப்பன் ஸ்தானத்திலே எதையெல்லாம் செய்ய வேண்டும், பிள்ளைகளின் ஸ்தானத்திலே எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக எங்களுக்கு போதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது நாங்கள் எல்லாரும் இணைந்து எல்லா தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தகப்பனும் உம்மை நேசிக்கணும் கர்த்தாவே, உம்மோடு சரியான உறவிலே இருக்க வேண்டும், நெருக்கமாய் இருக்க வேண்டும். எப்படி நீரும் பிதாவும் ஒன்றாய் இருந்தீரோ அதை போல எங்களுடைய கணவர்கள் எங்களுடைய தகப்பன்மாரும் நீரும் ஒன்றாய் இருக்கத்தக்கதாக நீர் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் உம்மை நேசிக்கணும், மனைவிகளை நேசிக்கணும், மனைவிகள் அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளுகிற கிருபைய மனைவிகளுக்கு தாங்க, பிள்ளைகளுக்கு மாதிரியாக
இருக்கணும். பிள்ளைகளை போட்டு அடித்து உதைத்து திருத்துகிறவர்களாக அல்ல. ஆண்டவரே, பிதாவாகிய தேவனுடைய அன்பை ஒரு தகப்பன் வெளிப்படுத்தத்தக்கதாக தன் பிள்ளைகளுக்கு மாதிரியாய் நடக்க பெற்றோருக்கு தகப்பன்மாருக்கு உதவி செய்யும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய தகப்பன் இப்படி இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் பொழுது தகப்பன்மாரை மாற்றி அமைப்பீராக. பிள்ளைகள் தாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களிலே கீழ்ப்படிதலிலும் கனப்படுத்துவதிலும் முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோருக்கு ஆண்டவரே கனப்படுத்துகிறவர்களாய், மதிப்பு கொடுக்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்திலே எல்லா பிள்ளைகளின் இருதயங்களையும் முரட்டாட்டத்தின் ஆவியை கொடுக்கிற சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே முறித்து போடுகிறோம். பிசாசே, எங்கள் பிள்ளைகளை தொட அதிகாரம் இல்லை. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பெற்றோர் தவறு இழைத்திருந்தாலோ அதை நீங்க மன்னித்து பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவை இந்த நாட்களிலே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். பிசாசே, எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறவர் தேவன். எங்கள் குடும்பங்களிலே தேவனுடைய திட்டமும் சித்தமும் தான் நிறைவேறும். உன்னுடைய எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறித்து போடுகிறோம். சபையாய் முறித்து போடுகிறோம். வெளியே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து நல்ல தெய்வீக பரலோக குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களால் முடியாது, எங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு எங்களால் முடியாது. உம்முடைய கிருபையை கொடுத்து ஒவ்வொரு தகப்பனையும் மாற்றுங்கப்பா. குணநலன்களை மாற்றுங்க. அவர்களுக்கு இருக்கிற முரட்டாட்ட சுபாவங்கள், மனைவிய அன்பாய் நேசிக்காமல் இருக்கக்கூடிய தன்மைகள், பிள்ளைகளை போட்டு அடித்து உதைத்து திருத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நல்ல ப்ரொவைடராக குடும்பத்திற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிருபைய தகப்பன்மாருக்கு தாங்கப்பா. இந்த கொரோனா நாட்களிலே வருமானம் இல்லாமல் எத்தனை தகப்பன்மார் என் பிள்ளைகளுக்கு சரியாய் நான் கவனிக்க முடியவில்லையே என்று வேதனையோடு இருக்கிறார்கள். அந்த தகப்பன்மாருக்கு நல்ல வேலைகளை தாங்க, வருமானத்தை தாங்க, புதிய ஐடியாஸ தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு தகப்பனாக ஒவ்வொரு தகப்பனையும் நீங்க மாற்றுங்க. அவர்களுக்கு பண தேவைகளை சந்திங்க. அவங்களுக்கு பொறுமையை தாங்க, கிருபையை தாங்க, கோபத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க. உங்களுடைய கிருபையினால் நிறைத்து காத்து வழி நடத்துங்க. எல்லா குடும்பங்களையும் பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. சொல்லுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பாரில் மறவாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதம் இடத்திலும் நம்மளோடு கூட ஆசீர்வதித்து காப்பாராக. ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்து நமக்கு சாயங்காலத்திலே 6 to 6:30 வரைக்கும் பைபிள் ஸ்டடி இருக்கும். நாளையிலே நீங்கள் இதை பார்க்கலாம். ஜூலை மாதத்திலிருந்து முதல் வாரத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீங்கள் நாங்கள் மாஸ்க் போடலை, நாங்கள் தனியாக இருக்கிறோம். அதனால் நான் மாஸ்க்கை மறந்துட்டு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. பாய்கள் தான் வச்சுருக்கிறேன். மாஸ்க்கை போடுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. தொடர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் கவலைப்படாதீங்க. சீக்கிரம் லாக்டவுன்லாம் தளர்த்தப்பட்டு கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். எங்கள் அப்பாவுக்கு விசேஷமாக ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை தேவன் கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு பிடிச்ச விஷயம் எங்கள் அப்பா என்னன்னா இது வரைக்கும் நான் என்ன கேட்டேனோ அது வரைக்கும் எனக்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அவர் எவ்வளோ எக்ஸ்பென்சிவோ அது எவ்வளோ சின்ன விஷயமோ தான் அதை எனக்கு உடனடியாக செஞ்சுடுவாங்க. அப்புறம் என் தகப்பன்ட்டு எனக்கு பிடிச்சது என்னை அடிக்கடி கடிந்து கொண்டுட்டே இருப்பாங்க, இதை செய்ய அதை செய்யணும்ட்டு. ஆனால் அந்த டைமில் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு பார்க்குறப்போ அது என்னோட நல்லதுக்கு தான் அவர் செஞ்சுருக்காருன்னு தெரியும். அது போல நான் யோசிக்கிறப்போ நம்ம என்னோட சரீர பிரகாரத்தின்படி தகப்பனா இருக்கிற அவரே எனக்கு அத்தனை நன்மைகளை செய்யும் போது அதை நம்மளோட ஆவிக்குரிய தகப்பன், நம்மளோட பரம தகப்பனுக்கு அதை நான் ரிலேட் பண்றப்போ நம்ம சித்தத்தின்படி எது கேட்டாலும் அதை நம்மளுக்கு உடனடியாக கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவர். அது போல அவர் நம்மளை சிக்ஷிக்கும் போது தகப்பன் சிக்ஷியாத புத்திரர் உண்டு என்ற வசனம் சொல்றது போல தேவன் நம்மளை சிக்ஷிக்கும் போது அதை நம்ம சகித்தோமானா நம்ம ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நல்ல ஒரு பிளெஸ்டான ஃபியூச்சரை கர்த்தர் கொடுப்பாரு. அவர் யார் இடத்துல அன்பு கூறார்களோ அவங்களதான் சிக்ஷிப்பாரு. அது போல அந்த நாட்களில் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் கிருபை தருவாரு. ஒன்ஸ் அகைன் எனக்கு எங்க தகப்பனுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லிக்கிறேன்.
Happy Father's Day to all the fathers in the church. Happy Father's Day, Daddy. Thank you for all your love and your support through all these years, and thank you for your prayers. You have always been a blessing to me. Happy Father's Day, Daddy. I love my daddy very much because he will buy everything for me, and he will always advise me very politely and calmly without beating me. I love my daddy very much. He is God's gift. He will do everything for us. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. கர்த்தர் நல்ல தகப்பனை கொடுத்ததுக்கு நன்றி. எங்கள் அப்பா எவ்வளோ கோயிலுக்கு போவார், வேளாங்கண்ணிக்கு போவார். நாங்கள் நினைப்போம் வேளாங்கண்ணி போகக்கூடாது, கோயிலுக்கு போகணும், ஏசப்பாடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், போகக்கூடாதுன்ட்டு. ரொம்ப வருஷமாக இப்போ அந்த கோயிலுக்கு போகாமல் இது பட்டை அடிப்பார், இட்லி வச்சுன்னு இருப்பார் எங்கள் அப்பா. ஜெபம் பண்ணி ஏசப்பா நான் ஜெபம் பண்ணி அவன் கோயிலுக்கு போகாமல் எங்கேயுமே போடாமல் வீட்லேயே வந்து ஜெபம் பண்ணுவார். எங்கள் கூட நான் குடும்ப ஜெபம் பண்ணும்போது கூட வந்து ஜெபம் பண்ணுவார், சோத்திர பலி படிப்பார். டெய்லி வீட்டில் அப்பப்போ டைம் இருக்கோ இல்லையோ ஜெபம் பண்ணுவார். அதுக்காக நன்றி. எங்கள் அப்பா வந்து எங்களை எவ்வளோ பேர் சொன்னாங்க படிக்க வைக்காதீங்க, காசு இல்லாத போது என்ன வேணால் படிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டத்துலையும் கடன் வாங்கி நானும் பிகாம் முடிச்சுட்டேன், எங்கள் அப்பாவும் பிகாம் முடிச்சுட்டாங்க. அதை படிக்க வச்சதுக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எல்லாருக்கும். எங்கள் அப்பாவுக்காக ஹாப்பி ஃபாதர்ஸ் நான் சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா கிட்டே வந்து என்னென்னா வாரத்துக்கு 2 வாட்டினா எங்கே வெளியே போகிறதுனா எதனா காசு எதனா கொடுப்பாரு, நான் கேட்காமல கொடுப்பாரு. அவர் எதனா 100 ரூபா அதுமாதிரி கொடுப்பாரு. அந்த காசை வச்சு நான் வந்து சம்டைம்ஸ் பெட்ரோல் போட்டு யூஸ் ஆகும், எதனா யூஸ் ஆகும், சாப்பிட்றது கூட நான் யோசிச்சு தான் சாப்பிடுவேன், வாங்குவேன். இல்லை சம்டைம்ஸ் அவரே வாங்கி வந்து கொடுத்துருவாரு. நான் ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா வந்து அவர் மூலியமாக வந்து பேசி எங்களுக்கு என்னென்ன தேவையுதோ அதை எடுத்துகிட்டு வந்து வாங்கி வந்து கொடுத்துருவார் அவர். அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், மேசுராஜாவுக்கு ஸ்தோத்திரம். அதே போல் வந்து எனக்கு வந்து பிளான் பண்ணி கொடுப்பாரு. இந்த இப்போ வண்டி நாங்கள் புதுசாக வாங்கினோம், வண்டி வாங்கினோன்னே என்ன பண்ணலாம், எப்படி இது கட்ட முடியும், டியூ கட்ட முடியுமா, வாங்கலாமா இல்லையா சொல்லிட்டு அதுமாதிரி நான் ஜெபம் பண்ணேன். எங்கள் அப்பா ஏசப்பா மூலம் வந்து பேசி வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். This is Jennifer, daughter of Xavier. Hi Daddy, happy Father's Day. I love you so much and lucky to be your daughter. எனக்கு அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எதுக்குமே வந்து நான் இது அப்பாட்ட சொல்லணுமா அப்படின்னு எனக்கு யோசிச்சதில்லை. அண்ட் நல்ல ஏன்னோ அஃபிஷியல் பர்சனல்னு எனக்கு 2 லைஃப்லேயுமே இஸ் அ குட் கைட் டு மீ. In spiritual life சொல்லவே வேண்டாம். we will be having a lot of conversations and நிறைய arguments இருக்கும். but still அதை புரிய வைக்காமல் அவர் எனக்குமே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது கிடையாது. அண்ட் இப்போது நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் த்ரூ காட்ஸ் கிரேஸ். அண்ட் I wish you to have a very wonderful life ahead with blessings and joy and peace in everything. Thank you so much for being with me. And of course my spiritual father Daniel uncle. And நீங்களும் வந்து எனக்கு நிறைய விஷயம் like directly or indirectly through your messages you helped me a lot to have this life. And I'm very thankful to God for that. And I also wish both my dad and Daniel uncle happy Father's Day. Thank you. விஷ் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. இப்படி ஒரு அப்பா கிடச்சதுக்கு ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்லினே இருப்பேன். இதுக்காக லைஃப் லாங் ஏசப்பாக்கு நன்றி சொல்லினே இருப்பேன். உண்மையாலே நீ என்னோடய ரியல் ஹீரோ தான்ப்பா. சின்ன வயசுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பார்க்காத கஷ்டம் இல்லை, படாத அவமானம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் கூட நீ எங்ககிட்ட காட்டினதே இல்லைப்பா. நாங்கள் எது கேட்டாலும் உடனே நீ எங்களுக்கு வாங்கி தருவப்பா. நாங்கள் கேட்காமலே நீ எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கப்பா. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எங்கள் மேலே நீங்கள் கோவமே வந்தாலும் அதை காட்டிக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் மேலே நீங்கள் கோவமே பட மாட்டீங்கப்பா. நான் உங்கள் மேலே கோவப்பட்டு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்கப்பா. சாரிப்பா. ரொம்ப லைஃப் லாங் என் லைஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் என் கூடவே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ப்பா. நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒன்ஸ் அகெயின் விஷ் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டேடி. உங்களுக்கு ஃபீவர் இருந்தாலும் உடம்பு வலி இருந்தாலும் என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ண இல்லைனா பிக்கப் பண்ண நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் எனக்கு கேன்டீனில் வந்து அம்மம்மா வந்து எனக்கு அவ்வளோவா காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு டெய்லி 50 rupees தருவீங்க.
அப்புறம் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணும்போது அம்மம்மா வந்து இந்த மாதிரி வீட்டில் சாப்பாடு செஞ்சுருக்கோம் அப்படின்னாலும் நான் பிரியாணி கேட்டால் நீங்கள் எனக்கு எப்போவுமே பிரியாணி வாங்கி தருவீங்க. அதுவும் நான் எப்போயாச்சும் தான் கேட்பேன். அப்புறம் வந்து எனக்கு நான் ஏதாச்சும் ஸ்டடீஸில் வந்து எனக்கு ஏதாச்சும் வரைஞ்சி தரணுன்னா நீங்கள் தான் எனக்கு வரைஞ்சி தருவீங்க. லேட்டாக இருந்தால் அது ரொம்ப லேட் நைட்டில் உங்களை எழுப்புனாலும் சரி, எப்போயாச்சும் இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு வரைஞ்சி தருவீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நான் லேட்டாக படிக்கும்போது நீங்கள் வந்து முழிச்சிட்டு உடனே எங்கேயாச்சும் வெளில அப்படியே ரூமுக்கு வெளியில் லைட் எரிஞ்சாலே வந்து நீங்கள் வந்து கதவை திறந்து என்னம்மா என்னாச்சு எழுந்திரிச்சிருக்கிற அப்படின்னு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஏதாச்சும் தேவையா இல்லை நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்பீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. ஏசப்பா வந்து உங்களை மாதிரி ஒரு டேடி கொடுத்துருக்காரு. அதுக்காக அவருக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். Once again, happy Father's Day, Daddy. My Nana, I love Nana. My Nana buys me everything. Nana tells me Bible stories. My Nana is the best. Hey, happy Father's Day. Praise the Lord. நல்லா அப்பா கொடுத்ததுக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் அப்பா எது கேட்டாலும் வாங்கி தர வைக்கிறதுக்கு நன்றி ஏசப்பா. நான் நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா எங்கள் அக்கா நாங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நன்றி ஏசப்பா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு அப்பா தந்ததுக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் எது கேட்டாலும் அவர் எனக்கு செஞ்சு தராரு. அதுக்கு நன்றி ஏசப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டாடி. எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அப்பா வந்து எங்களுக்காக எல்லாமே செய்வார். அவருக்காக எதுவுமே செய்ய மாட்டார். எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக செய்ய மாட்டார், எங்களுக்கு தான் எல்லாமே. சாப்பாடுத்துக்கெலாம் எங்களுக்கு தான். அவருக்கு என்ன எதுவும் வாங்க மாட்டார். அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு எங்களுக்கு தான் எப்போவுமே வந்து எல்லாமே செய்வார். அதனால வந்து எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ லார்ட். எங்கள் அப்பா வந்து எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. எங்கள் அப்பா வந்து எங்களோட தேவையை நிறைய சந்திச்சிருக்கிறாரு. அவர் கஷ்டப்பட்டு எங்களுக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவர் கஷ்டப்பட்டது எங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் அவர் கஷ்டப்படுறாரு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவையானதுலாம் அவர் வாங்கி தர்றாரு. எங்ககிட்ட கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே எங்கள் கூட அன்பாக பேசிடுவார். எங்கள் கூட ஜாலியாக இருப்பார். ஒரு ஃப்ரெண்டு போல் இருப்பார். அவர் வந்து அப்பாவுக்கும் பேசுகிறாரு. ஃப்ரெண்டு போல் ஜாலியாக இருக்கிறதுனால வந்து என் ஃப்ரெண்டை மாதிரி பார்க்குறேன் எங்கள் அப்பாவை. ஏசப்பா கொடுத்த கிஃப்ட்டு தான் எங்கள் அப்பா. எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவார். எங்கள் அப்பாவோட அம்மா போல் நான் இருக்கிறதால என்னை ரொம்ப கொஞ்சுவார். நான் எப்பயாவது என்னை போட்டு அடிச்சிட்டாருன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாரி நீ எங்கள் அம்மா மாதிரி இருக்க, இனிமேல் ஒன்று அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஏதோ ஈகோ இல்லாமல் என்கிட்ட வந்து பாசமாக நடந்துக்குவார். இந்த வேலையில் கூட எங்களுக்கு வந்து சாப்பாடு தருவார். ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படி சொல்லுவார். அதுக்கு தேங்க்யூ. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. பேத்தலாட். நான் ஏஞ்சல். நான் எங்கள் அப்பா பேத்துக்காக வந்துக்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அடிக்க மாட்டாரு. ஏன்னா வாங்கி தருவாரு. நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. பொம்மை செல்லாமல் கூப்பிடுவாரு. எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். I love you, Appa. Happy Father's Day. Thank you. Bye. Happy Father's Day. எனக்கு நல்லா அப்பாவை கொடுத்துருக்காரு. ஏசப்பாவுக்கு thank you. Praise the Lord. Happy Father's Day. Happy Father's Day. ஏசப்பாவுக்கு நல்லா அப்பா கொடுத்துருக்காரு. ஏசப்பாவுக்கு thank you. Daddy, Happy Father's Day, Daddy. நாங்கள் என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாடி. ஏசப்பா எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கணும் டாடி. தேங்க்யூ. Happy Father's Day அப்பா. அப்பா நீங்கள் காட் கொடுத்த கிஃப்ட்டுப்பா. அப்பா நீங்கள் எனக்கு சைக்கிள் எல்லாம்
வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்பா. அப்பா அவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்பா. அப்பா நான் வேண்டிக்கிறேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ஏசப்பாட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்பா. அப்பா 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 நாங்கள் சிப்ஸ் கேட்டால் வாங்கி கொடுத்துருவீங்க அப்பா. அப்பா நாங்கள் என்ன கேட்டால் வாங்கி கொடுத்துருவீங்கப்பா. நன்றி, தேங்க்யூப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. நீங்கள் எனக்கு ஏசப்பா கொடுத்த கிஃப்ட்டுப்பா. நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. நீங்கள் எனக்காக எல்லாம் வாங்கி தந்துருக்கீங்க. நீங்கள் கொரோனா டைமில் கூட நீங்கள் எங்களுக்காக வேலைக்கு போகிறீங்க. எங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் பாதுகாத்து வரீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த வெள்ளனும் வரக்கூடாதுன்னு ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. நீங்கள் நிம்மதியாக வேலைக்கெலாம் போயிட்டு வர ஏசப்பா கிருபை செய்யணும். நீங்கள் எங்கே போயிருந்தாலும் நீங்கள் ஏசப்பா அவங்க கூடயே இருக்கணும். ஏசப்பாக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா அப்பா கொடுத்ததுக்கு ஏசப்பாக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐ லவ் யூ டாடி. தேங்க்யூ. Come and fill our homes with your presence. You alone are worthy of our reverence. As for me and my house, we will serve the Lord. As for me and my house, we will serve the Lord. As for me and my house, we will serve the Lord. We will serve the Lord. Lord, we vow to live holy, bowing our knees to you only. As for me and my house, we will serve the Lord. As for me and my house, we will serve the Lord. As for me and my house,